Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. கூட்டணி கட்சியினர் போட்டியிட்ட சில இடங்களில் விசிகவினர் முறையாக பணியாற்றவில்லை என புகார் எழுந்திருந்த நிலையில் இதனை விசிக தலைவர் திருமாவளவன் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் பணியை முறையாக செய்யாதவர்களின் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விசிகவினர் பல்வேறு தொகுதிகளில் முறையாக பணியாற்றவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. கூட்டணி களத்தில் ஒட்டவில்லை என புகார்கள் எழுந்த நிலையில் அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார் கட்சியின் தலைவர் திருமாவளவன். பேஸ்புக் நேரலையில் அவர் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தேர்தலில் நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பெற்று ஆங்காங்கே தோழர்கள் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். ஒரு சில தொகுதிகளை தவிர அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. அதேபோல விசிகவினரின் ஒத்துழையாமைக்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து திருமாவளவன் பின்வாங்கியதுதான். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவித்ததும் அவருக்கு திமுக அழுத்தம் அளித்து அந்த அறிவிப்பை திரும்ப பெற வைத்ததாகவும் தொண்டர்களில் ஒரு பிரிவினர் நம்பினர். அதற்கும் தனது விளக்கத்தை அளித்திருக்கிறார் திருமாவளவன். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று எடுத்த முடிவின் காரணமாக ஒரு அதிர்ச்சி அல்லது பலருக்கும் வியப்பை தருகிற ஒரு நிலை உருவானது. ஏன், என்ன காரணம்? இவர் எம்பியாக இருக்கிறார். இன்னும் 3 ஆண்டுகள் பதவி காலம் இருக்கிறது. எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஏன் இவர் முடிவெடுத்தார்? பலரும் தங்களுடைய யூகங்களை எல்லாம் செய்திகளாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்குரிய காரணங்களை நான் விளக்கியிருக்கிறேன். நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்பது குறித்து முன்கூட்டியே யாரிடத்திலும் நான் விவாதிக்கவில்லை. அதற்கு காரணம், அதிலே எனக்கு ஒரு இரண்டாவது கருத்தும் இருந்ததுதான். வேண்டாம் என்கிற இரண்டாம் கருத்தும் இருந்தது. போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் இருந்தது. வேண்டாம் என்கிற ஒரு கருத்தும் இருந்தது. ஆகவே இது குறித்து நான் முன்னணி தோழர்களிடத்திலே, பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களிடத்திலே முன்கூட்டியே கலந்து பேசவில்லை. திடுமென நான் போட்டியிடுவதாக அறிவித்தேன். நம்முடைய தோழர்கள், முன்னணி தோழர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். மற்றவர்கள் எப்படியோ அது வேறு. நம்முடைய தோழர்கள் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்ததும் காட்டுமன்னார்குடி தொகுதியில்தான் என்று அறிவித்ததும், அதனால் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களை செய்யூருக்கு மாற்றியதும், அதன் அடிப்படையில் இயக்கத் தோழர்கள் அதிர்ச்சிக்குள்ளானதும் ஒரு இயல்பான நிலைதான்.
திமுகவின் அழுத்தம் என்ற குற்றச்சாட்டிற்கு திருமா அளித்த விளக்கத்தை பார்த்தோம். தொண்டர்கள் வைத்த மற்றொரு குற்றச்சாட்டு விசிகவில் திமுகவின் தலையீடு என்பதுதான். பல விசிக நிர்வாகிகள் திமுகவினராகவே மாறிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. திமுகவுடனான நெருக்கம் காரணமாகவே SS பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு ஆகியோருக்கு திருமா சீட் அளிக்கவில்லை என கூறப்பட்டது. அதற்கும் தன்னுடைய விளக்கத்தை கூறியிருக்கிறார் திருமாவளவன். அதனை தற்போது பார்க்கலாம். புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் பொது தொகுதிகளில் வென்ற தம்பி ஷானவாஸ் அவர்களுக்கும் தம்பி SS பாலாஜி அவர்களுக்கும் இந்த முறை நான் வாய்ப்பு தர இயலாமல் போனது. ஆனால் அதற்கு வெவ்வேறு காரணங்களை பலரும் சமூக ஊடகங்களில் எடுத்துச் சொன்னார்கள், விவாதித்தார்கள். அது உண்மையல்ல. அந்த காரணங்கள் எதுவும் உண்மையல்ல. திமுக கூட்டணியில் உறுதியோடு இருப்போம் என்ற முடிவை திருமாவளவன் தான் எடுக்கிறான். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடிப்பதற்குரிய காரணங்களை திருமாவளவன் தான் விளக்குகிறான். அதை பின்பற்றிதான் இயக்கத் தோழர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே சட்டமன்றத்தில் பேசினார்கள். அது எனக்கு எப்படி முரண்பாடானதாக இருக்க முடியும்? அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரே காரணத்தை வைத்து திமுகவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள், அதனால்தான் 3 பேருக்கும் பனையூர் பாபு உட்பட வழங்கவில்லை என்று சொன்னார்கள். இது முற்றிலும் தவறானது என்பதை ஏற்கனவே நான் விளக்கிவிட்டேன். புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற நடைமுறைதான். திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட 60 பேருக்கு புதிய முகங்களுக்கு 60 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 60 பேர் பழைய சிட்டிங் MLAs. அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி யாருமே பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு திருமாவளவன் இணங்காமல் திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு முதன்மை காரணியாக இருந்திருக்கிறான் என்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. நம் மீது அவருடைய காழ்ப்பை கொட்ட வேண்டும், கக்க வேண்டும் என்பது அடிப்படை காரணம். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். விசிக மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் திமுகவின் தலையீடு விசிகவில் இருக்கிறது, அதனால்தான் சிலருக்கு சீட் வழங்கப்படவில்லை என்ற புகார்களுக்கும் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த வீடியோக்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இதனை எப்படி புரிந்து கொள்வது? முழு விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகித்து 8 இடங்களை பெற்றது. இந்நிலையில் 8 இடங்களை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் காட்டுமன்னார் கோயிலில் திருமாவளவன் நிற்பார் என்று அறிவித்தார். அதே போல ஏற்கனவே கட்சியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற பனையூர் பாபு, ஷானவாஸ், SS பாலாஜி என இந்த 3 பேருக்கும் இடம் இல்லை என்றும், மேலும் புதிதாக உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்றும் திருமாவளவன் அப்போதே அறிவித்திருந்தார். மேலும் மாநில அரசியலில் தான் வர வேண்டும் என்றது வெகுநாள் ஆசை. இது தொடர்பாக எந்த நிர்வாகியிடம் நான் கலந்தாலோசிக்காமல் முடிவெடுத்தேன். காட்டுமன்னார் கோயிலில் நானே நிற்கிறேன் என்று வேட்பாளராக அறிவித்துக் கொண்டார் திருமாவளவன். இந்நிலையில் சில கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்னும் 3 ஆண்டுகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பதவி காலம் இருக்கும் நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் சிதம்பரத்தில் இடைத்தேர்தல் நடத்தி அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடங்கள் என்ற அடிப்படையில் திமுக அந்த இடங்களை விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு தான் ஆதரவளிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே அது ஒரு கூடுதல் சுமையாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த முடிவை தான் முழுமையாக நிராகரிப்பதாக திருமாவளவன் அறிவித்தார். காட்டுமன்னார் கோயிலில் தான் நிற்பதை தற்போது அதை தள்ளி வைக்கிறேன், தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழலில் நான் நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று 2 நாட்களில் மீண்டும் அறிவித்தார் திருமாவளவன். இது அரசியல் பத்தியில் மிகப்பெரிய ஒரு விவாத புயலாக கிளம்பி இருக்குது. திமுகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் இத்தகைய முடிவு எடுத்திருக்கிறார். அவர் மாநில அரசியல் ஈடுபடுவார் என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் திமுக அதை விரும்பவில்லை. அதன் காரணமாக இந்த ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தி தற்போது காட்டுமன்னார் கோயிலில் தான் நிற்கவில்லை என்றும், அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார் திருமாவளவன்.
இது கட்சியினர் மத்தியிலும் கடும் கோபத்தையும் எழுப்பியது. காட்டுமன்னார் கோயிலை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளே பல பேர் போட்டியிட்டார்கள். இந்த தொகுதி நமக்கு வேண்டும் என்று திருமாவளவன் நிராகரித்தால் அந்த வாய்ப்பை நாம் பெற்றுவர வேண்டும் என்று தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய காட்டுமன்னாருடைய சிந்தனை செல்வன் உள்ளிட்டவர் கூட அதை எதிர்பார்த்தார்கள். ஆனால் திருமாவளவன் அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக அதாவது தன்னுடைய முடிவை அவர் வாபஸ் பெற்றதன் மூலம் திமுகவினுடைய அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக தங்களுடைய இணையதளின் பக்கங்கள் வாயிலாகவும் எழுதி வந்தார்கள். இந்நிலையில் இது தொடர்பாக பல்வேறு கருத்து முரண்கள் இருந்தன. ஒன்று, திருமாவளவன் இந்த கூட்டணியில் அதாவது காட்டுமன்னார் கோயிலில் நிற்கவில்லை என்பதற்கு திமுகவுடைய அழுத்தமும், அதே போல ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 3 பேருக்கு திருமாவளவன் இடம் கொடுக்காததுக்கு அவர்கள் திமுகவுடன் வைத்திருந்த நெருக்கம் ஒரு முக்கியமான காரணம் என்றும் இந்த 2 தகவல்களும் பல்வேறு விவாதங்களை எழுப்பியது. இந்நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திருமாவளவன் என்று பேசும்பொழுது இன்னும் 3 ஆண்டு காலம் இருப்பதன் காரணமாக அந்த முடிவை எடுத்தேன் என்றும் தனக்கு 2 கருத்துக்கள் இருந்தது. ஒன்று, இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இருப்பது, இன்னொன்று நாம் இதை நீக்காமல் வேறொருக்கு இந்த வாய்ப்பு தருவது என 2 கருத்துக்களை வைத்திருந்தேன் என்றும் இந்த வீடியோவை விளக்கம் அளித்திருக்கிறார். இதன் மூலம் தான் 2 கருத்துக்கள், அதாவது ஒன்று நிற்பது, இன்னொன்று வேறு யாராவது நிறுத்துவது என்ற முடிவை வைத்திருந்தால் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதே நேரத்தில் தான் நிற்பது தொடர்பாக நிர்வாகிகளும் கூட நான் கலந்தாலோசிக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இன்னொரு கருத்து, சானவாஸ், எஸ் பாலாஜி, பனவேர் பாபு ஆகிய இந்த 3 பேருக்கும் இடம் அளிக்காமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சூழலை ஏற்படுத்தியிருக்கிறேன். அதே போல கொடுத்த 8 இடங்களிலும் ஒரு கிறிஸ்துவர், ஒரு இஸ்லாமியர் என 2 பேருக்கும் அந்த இடங்களை பொது தொகுதியில் கொடுத்திருக்கிறேன். எனவே மீதம் இருக்கக்கூடிய 6 தொகுதியிலும் ஏற்கனவே கொடுத்தவர்களுக்கு வாய்ப்பு 2 பேருக்கு தவிர 4 பேருக்கு புதிதாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் தன்னுடைய விளக்கத்தை திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பல்வேறு விவாதங்களுக்கு மத்தியில் தான் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக திமுக சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சில விசிக நிர்வாகிகள் மீது வைக்கப்பட்டது. ஏற்கனவே தேர்தல் ஆரம்பித்த பிறகு திருமாவளவன் பல பேரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார். அதற்கான அறிவிப்பு அவ்வப்போது அவருடைய முகநூல் பக்கத்தில் வரும் என்று எதிர்பார்க்க தொடர்ச்சியாக வந்த நிலையில் தற்போது இது தொடர்பாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார். ஒரு சில நிர்வாகிகள் கூட்டணி கட்சியுடன் இணைந்து பணியாற்றவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டை திருமாவளவன் கூறியிருக்கார். அவர்களெல்லாம் யார் என்று அடையாளம் காணப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை எடுத்திருக்கிறார். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சில இடங்களில் கூட்டணி கட்சியுடன் இணைந்து பணியாற்றவில்லை என்று அந்த குற்றச்சாட்டை திருமாவளவன் தற்போது கூறியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக தனது கட்சியினரிடம் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கும் திருமாவளவன் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடன் கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கும் நிலையில் திமுகவுடன் பல்வேறு தன்னை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவதற்காக அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கும் வகையில் தான் இத்தகைய கருத்தை நான் கூறி வருகிறேன் என திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இத்தகைய தொடர் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது போல தன் வீடியோவில் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.